வணக்கம் மக்களே. இன்னைக்கு கொடி மரத்தை ஏன் வணங்குறோம், எதற்காக வணங்குறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம சின்ன ஷார்ட்ஸா பார்க்க போறோம். கொடிமரம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கோயிலோட உயிர் நாடி அப்படின்னே சொல்லலாம். கொடிமரத்துலதான் மொத்த மும்மூர்த்திகளும் இருக்கிறதாக வரலாறுகள் அறியப்படுகிறது. கொடிமரத்துலதான் படைக்கும் தொழிலான பிரம்மாவும், காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணு பகவானும், அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய ஈசனும் அமைந்திருப்பதாக புராணங்கள் கூறப்படுது. எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த கொடி மரத்துல அடிப்பாகம் சதுரமா இருக்கும் இல்லையா, அதுதான் பிரம்மாவாகவும், அதாவது நடுப்பாகத்துல உள்ள எண்கோண வடிவுல இருக்கக்கூடியது விஷ்ணுவாகவும், மேல இருக்கக்கூடிய உருண்டையான பகுதி யாரு அப்படின்னு சொன்னா சிவனாகவும் புனையப்பட்டு கருதப்பட்டு வைக்கப்படுகிறது. அதுல அது மட்டும் இல்லாம இந்த மூன்று மும்மூர்த்திகளையும் ஒரே நேரத்துல வணங்கக்கூடிய பலன் எதுல கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கொடிமரத்தை வணங்குறது மூலமா கிடைக்கும். இந்த கொடிமரத்தை வணங்கும் போது ஆண்கள் தன் அஷ்டாங்க நமஸ்காரம், அதாவது 8 உறுப்புகளும் தரையில படும்படியா நமஸ்காரம் செய்யறது சிறப்பு. பெண்களை பொறுத்த வரைக்கும் 5 உறுப்புகள், அதாவது 2 மணிக்கட்டுகள், முட்டுகள், அப்புறமா நம்மளோட நெற்றி, அப்புறமா நம்மளோட தோள்கள், இது மட்டும் நம்ம கீழே விழுந்து நம்ம நமஸ்காரம் செய்யணும். சாஷ்டாங்க நமஸ்காரம் நம்ம செய்யக்கூடாது. 5 உறுப்புகள் மட்டும் செய்யற நிலத்துல படுற மாதிரி நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கணும் கொடிமரத்தை. இது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கொடிமரம் முன்னாடி நின்று நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் சில சமயங்கள்ல கோயில்ல கூட்ட நெரிசல் இருக்கலாம், கோயில்ல வரிசையில நின்று பார்க்க முடியாது சூழல்ல இருந்தா கூட நம்ம கொடிமரத்து முன்னாடி நின்று நம்ம ஈசனையோ எந்த சுவாமி அந்த கொடிமரத்துக்குரியவரோ அவரை வணங்கி நம்மளோட வேண்டுதலை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, எந்த சுவாமி மூலவரா இருக்காரோ அவர்கிட்ட இந்த கொடிமரத்துல வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் விரைவாக போய் சேர்ந்து நம்மளோட வேண்டுதல் பலிக்குங்கிறது ஐதீகம், நம்பிக்கையும் கூட. அதனால எந்த இடத்துல வழிபட்டாலும் முதல்ல கொடிமரத்துல நின்னு வணங்கிட்டு அங்கே நம்ம வேண்டுதலை செலுத்திட்டு அடுத்ததாக மூலவரை நம்ம பார்க்க போனோம். கொடிமரத்துல முதல்ல திருவிழா காலங்கள்ல கொடி ஏற்றுவது வழக்கம். இந்த கொடி ஏற்றுவது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இத்தனை நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்கிறதுக்காக 30 முக்கோடி தேவர்களையும் அந்த திருவிழாவுக்கு அழைப்பதாக ஐதீகமாக இந்த கொடிமரத்துல கொடி ஏற்றப்படுது. அப்படி தேவர்களை அழைத்து அதுல உள்ள உபச்சாரங்கள் எல்லாமே கொடிமரத்துக்கு பக்கத்துலதான் ஒரு வேள்வி ஆனாலும் சரி, ஒரு யாகமானாலும் சரி நடத்துவாங்க. அப்பதான் அதுல அந்த சக்தியானது முழுமையா மூலவருக்கு சென்றடையும் அப்படிங்கிறது புராண வரலாறு நம்பிக்கை. அதனால நீங்க எப்ப கோயிலுக்கு போனாலும் கொடிமரத்தை நல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு கீழே கொஞ்ச நேரம் அந்த கொடிமரத்து பக்கத்துல உட்கார்ந்து அந்த வைப்ஸ், அந்த ஆற்றலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா மூலவரை போய் தரிசிச்சுட்டு வாங்க. நன்றி.